அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழில் ஆழ்வார்கள் எழுதிய திருவேங்கட மலை தொடர்பு வேண்டல் அப்படிங்கிற பாடப்பகுதி பார்க்க போகிறோம். முதல்ல இதில் நீ இலக்கணம்னா என்ன, இலக்கியம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழில் இலக்கணம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணம். இட் இஸ் அ கிராமர் இல்லையா? அப்போ எல்லா மொழிக்கும் இலக்கணம்ங்கிறது இருக்குது. எல்லா மொழிக்குமே இலக்கணம் அப்படிங்கிறது இருக்குது. அந்தந்த மொழியை நீ பிழை இல்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவுவது இலக்கணம். அப்போ இலக்கியம்னா என்ன? அப்போ அந்த மொழிகளில் தோன்றக்கூடிய கதைகள், காப்பியங்கள், நாவல்கள், கவிதைகள் இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தமிழ் இலக்கியம் அதுபோல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா என்ன, 2000 வருடத்திற்கு முதன்மையான மொழி, மூத்த மொழி தமிழ் மொழிங்கிறது தெரியும். அப்போ தமிழ் மொழியில் தோன்றிய இலக்கியங்களை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 வகையாக பிரிக்கிறோம். தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் 6 வகைகளாக பிரிக்கிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம்னு சொல்லிட்டு 6 வகையாக இலக்கியங்களை பிரிக்கிறோம். அதில் ஒரு வகை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், பக்தி இலக்கியம். அப்போ பக்தி அப்படிங்கிறது எல்லா மதத்தவருக்குமே பக்திங்கிறது இருக்குது. இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, எல்லா மதத்தவருக்கும் நிச்சயம் கண்டிப்பாக என்ன இருக்கும், பக்திங்கிறது இருக்கும். அப்போ பக்தி இலக்கியம் தோன்ற அளவுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் களப்பிரர்கள் ஆட்சியில், அடிமை ஆட்சியில் இருக்கும்போது களப்பிரர்களோட வருகையால் மனிதர்களிடையே பக்திங்கிறது குறையுது, மனிதர்களிடையே தவறுகள் அதிகமாகுது. அப்போ தவறுகள் அதிகமாகும் போகுது அதை சரி செய்வதற்காக எழுதப்பட்ட இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள். ஏன்னா பக்தி அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பு நடக்காது இல்லையா? அப்போ அதுபோல் சிவனை புகழ்ந்து பாடியவர்கள் நாயன்மார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 63 பேர் நாயன்மார்கள் இருக்காங்க. அதெல்லாம் நிறைய ஸ்கூலில் படிச்சிருப்பேன். கண்ணப்ப நாயர் கதையெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதுபோல் 63 நாயன்மார்கள் சிவனை புகழ்ந்து பாடல் எழுதியவர்கள் 63 பேர். அதுபோல் ஆழ்வார்கள் இருந்தாங்க. ஆழ்வார் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை புகழ்ந்து பாடியவர்கள், பெருமாளுக்காக பாடல் எழுதியவர்கள் ஆழ்வார்கள் என அழைக்கப்பட்டார்கள். ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், நம்மாழ்வார், திருமாழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், ஒரே ஒரு பெண் ஆழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார்னு சொல்லிட்டு 12 ஆழ்வார்கள் வாழ்ந்தாங்க. பெருமாளை பற்றி புகழ்ந்து பாடல் எழுதக்கூடியவர்கள் இந்த 12 பேர். இதில் நம்ம இன்னைக்கு குலசேகர ஆழ்வாரை தான் பார்க்க போகிறோம். குலசேகர ஆழ்வார் எழுதிய திருவேங்கட மலை தொடர்பு வேண்டல். யார் இந்த குலசேகர ஆழ்வார்? குலசேகர ஆழ்வாருங்கிறது யாருன்னு பார்த்தோன்னா, தன்னுடைய குலம் காக்க பெயர் காரணம் இருக்கும் இல்லையா? அதுபோல் இன்னைக்கெல்லாம் தான் காரணமற்ற பெயர்கள், அன்னைக்கெல்லாம் காரணத்தோட பெயர் வைப்பாங்க. சேரன் நாட்டு அரசராக இருந்தவர் குலசேகர ஆழ்வார். குலசேகரன் அப்படிங்கிறதா அவருடைய பெயர். தன் குலம் காக்க பிறந்தவரால் என்னென்னு பேர் வச்சுருக்காங்க, அவருடைய பெற்றோர் குலசேகரன் பேர் வச்சுருக்காங்க. குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் யாருன்னா, அரசராக இருந்து ஆழ்வாராக மாறியவர். ஏன்னா அரச பரம்பரையில் பிறந்தவர், அரசராக வாழ்ந்தவர், அரசராக இருந்து ஆழ்வாராக மாறியவர் குலசேகர ஆழ்வார். அவர் எழுதிய பாடல்களின் தொகுப்பு பெருமாள் திருமொழி. அந்த பெருமாள் திருமொழியில் இருக்கக்கூடிய திருவேங்கட மலை தொடர்பு வேண்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு குலசேகர ஆழ்வாரை பற்றி பார்க்கலான்னா, 105 பாடல்கள் எழுதியிருக்கார். அவர் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை 105. வடமொழியில் முகுந்த மாலை அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு. இவருக்கு வேறு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ, அதுபோல் இவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. அவர் அருளிய 10 பாடல்கள் பார்க்கலாம். திருவேங்கட மலைன்னா நீ கேள்விப்பட்டிருப்ப, திருப்பதி மலை இல்லையா? அப்போ பெருமாள் திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய பெருமாளை பணிந்து பெருமாளுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் இந்த 10 ரொம்ப அருமையான பாடல்கள். எனக்கு இந்த பிறவி கொடு, பெருமாளை வென்றாரு, பெருமாளே எனக்கு இந்த பிறவி கொடு, இந்த ஜென்மத்தில் நான் இந்த பிறவி எடுக்கணும், நான் என்ன பண்ணணும், உன் பக்கத்துலேயே இருக்கணும் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பிறவி எனக்கு அருள்வியா அப்படின்னு சொல்லிட்டு பாடலில் கேட்குறாரு. ரொம்ப அழகாக அந்த 10 பிறவி என்னென்னு முதல் பார்த்துடலாம். முதல்ல நாரை பிறவி கேட்பார். நாரைனா கொக்கு இல்லையா? கொக்கு பிறவி கேட்பார். 2வதாக மீனாக பிறக்கணும், எனக்கு மீன் பிறவி கொடுப்பியா? எங்கே? திருவேங்கட மலையில், திருப்பதி மலையில் நான் மீனாக பிறக்கட்டுமா? மீன் பிறவி. 3வதாக தங்க வட்டில், நீ சாப்பிடக்கூடிய தங்க வட்டிலாக எனக்கு பிறவி கொடுப்பியான்னு. 4வதாக செண்பகம் மலராக, பெருமாளுக்கு உகந்த மலர் செண்பக மலராக பிறவி கேட்பார். 5வதா புதர், அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய புதர் பிறவி கேட்பார். 6வது சிகரப்பிறவி கேட்பார், மலை சிகரப்பிறவி கேட்பார். 8வதா காட்டாறு பிறவி கேட்குறாரு. 9வதா படிப்பிறவி கேட்பார். உன்னுடைய வாசற்படியாக படிப்பிறவி 8 வழிப்பிறவி, 9 படிப்பிறவி கேட்பார். 10வதா ஏதாவது ஒரு பிறவி கொடு பெருமாளே அப்படின்னு சொல்லி வேண்டாரு. ஒவ்வொரு பாடலாக பார்க்கலாம். இப்போ முதல்ல என்ன பிறவி?
நாரை பிறவி இல்லையா, கொக்கு பிறவி கேட்கிறார். பாடல் பாருங்க. ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கமிடத்தான் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுக்காய் பிறப்பேனே. குறுக்கு அப்படின்னா நாரை. அப்போ என்னென்ன பெயர் வருது? கொக்கு, நாரை, குறுக்கு, மூணுக்கும் ஒரே பொருள் தான் கொக்குங்கிற மீனிங். அதாவது ஆனேரேல் வென்றான் அடிமை திறமலால், நான் அரசனாகவே வாழ்ந்துட்டேன்ப்பா, நாட்டினுடைய சேர நாட்டினுடைய அரசர். குலசேகரன்கிறது யாருக்குட்டி? சேர நாட்டினுடைய அரசர். அப்போ அரச பிறவியே, அரச பதவியிலே வாழ்ந்தவர் அவர். ஏன்னா நான் எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட்டேன், ஆனால் எனக்கு எதுலேயுமே என்ன இல்லை, நாட்டம் இல்லை, எனக்கு அந்த பிறவியெல்லாம் வேண்டாம், உன்னுடைய திருவேங்கடமலையில் நதியில் இருக்கக்கூடிய ஒரு நாரையாக, ஒரு கொக்கா பிறக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அருள்வாயா அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாட்டில் நாரை பிறவி கேட்குறாரு. எனக்கு வேறு எந்த பிறவியும் வேண்டாம், உன்னுடைய திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய சுனையில் நீர் நிலையில் ஒரு என்னவா பிறக்கணும்னு சொல்லிட்டு கொக்காக, நாரையாக பிறக்கணும்னு முதல்ல வேண்டாரு. வேண்டிட்டு அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு. என்னென்னு பாரு, கொக்கா பிறந்தனா என்னை யாராவது விரட்டப்படலாம், யாராவது என்ன பண்ணிடலாம், கொக்கை விரட்டி விட்டுடலாம், அப்போ நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் பிரித்து நான் போகிற மாதிரி ஆயிரும், அதனால் எனக்கு என்ன வேண்டாம், நாரை பிறவி வேண்டாம். ரெண்டாவது ஒரு பிறவி கேட்குறாரு. என்னது? மீன். மீனாக. அதுக்கு ஒரு பாட்டு பாரு. தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. எனக்கு மீன் பிறவி கூட, அடுத்த ஜென்மத்தில் உன்னுடைய திருவேங்கடமலையில் நான் மீனாக பிறக்கணும், எனக்கு மீன் பிறவி கொடுன்னு சொல்லி வென்றாரு. அப்போது மீனாக பிறக்கிறது பிரச்சனை இல்லை, மீனாக பிறந்த ஒருவேளை தண்ணி வற்றி போச்சுன்னா மீனாக எடுத்த பிறவி என்ன ஆயிரும், வீணாக போயிடும். அதனால் மீன் பிறவியும் வேண்டாம்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு பிறவி கேட்குறாரு. அதுதான் தங்க வட்டில். பெருமாள் உண்ணக்கூடிய தங்க வட்டில் பிறவி. எப்பவுமே எப்படி இருக்கலாம், பெருமாள் வாயை பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையா. பாட்டு பாரு. மின்வட்ட சுடராளி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில். தான் உமிழும், உமிழுதல்னா எச்ச. அப்போ பெருமாள் சாப்பிடக்கூடிய அந்த எச்சி வட்டலாக நான் மாறணும்னு கேட்குறார். தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுப்பியா, அந்த தங்க வட்டலாக நான் பிறக்கட்டமான்னு கேட்குறாரு. அப்போது ஒரு மனிதனுக்கு, ஒரு அடியவனுக்கு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதத்தை தொட்டு வணங்குறது. இப்போ நீ கோயிலுக்கு போகிற, பெருமாளுடைய வாயை தொட்டு வணங்குவேன், எங்கே தொட்டு வணங்குவோம், காலை தொட்டு இல்லையா. அப்போது கால் பாதத்தை தொட்டு வணங்குறது கூடியதான் அடியவர்க்கு அழகு. நான் இப்படி இருந்தேன்னா வட்டலாக இருந்தால் உன் வாயை மட்டும்தான் நான் பார்க்க முடியும் பெருமாளே, உன்னுடைய பாதத்தை நான் காண முடியாமல் போய்விடும். எனவே எனக்கு என்ன வேண்டாம், தங்கவற்றில் பிறவி வேண்டாம். அடுத்ததாக ஒரு பிறவி கேட்குறாரு, நாலாவது. அதுதான் செண்பக பிறவி. என்ன பிறவி? செண்பக மலராக. ஏன்னா நீ பார்த்துருப்பேன், எப்பவுமே பெருமாளுடைய பாதத்தில் சுற்றி என்ன பூ வச்சுருப்பாங்க, செண்பக மலர் வச்சுருப்பாங்க. அதனால எனக்கு செண்பக பிறவி கொடுன்னு வென்றாரு பாரு. பாட்டு. பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே. அப்போ பண் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்ப, பாடல். பண், மூணு சுழியின் பண் போட்டால் என்னப்பா, பாடல். அப்போ பண் பகரும் வண்டினங்கள். பூ இருக்குது அப்படின்னா அந்த பூ மேலே தேன்கள் என்ன ஆகும், வண்டினங்கள் பறக்கும் இல்லையா. வண்டினங்கள் ரிங்குன்னு ஒரு சத்தம் போட்டு பாட்டு பாடிட்டு பறந்துட்டே இருக்கும். பண் பகரும் வண்டினங்கள் பண்பாடும், அந்த ரிங்குன்னு சத்தம் போட்டு பாடக்கூடிய அந்த செண்பக மலராக நான் பிறக்கணும். ஏன்னா எப்படியே இருக்கலாம், பெருமாளுடைய பாதத்திலேயே இருக்கலாம், எங்கேயுமே போனதில்லை. செண்பக மலராக இருந்தோம்னா பெருமாளுடைய பாதத்திலேயே இருக்கலாம் இல்லையா. அதனால செண்பக மலர் பிறவி கேட்குறாரு. திரும்பவும் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ. ஏன்னா எப்பவுமே எங்கே இருக்கும், பெருமாளுடைய பாதத்தில் இருக்கும். அப்போ பெருமாளுடைய பாதத்தில் நீ காலம் முழுக்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்தளவுக்கு நான் புண்ணியம் பண்ணல, நான் நாட்டினுடைய அரசனாக இருந்து நிறைய தவறுகளும் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன கிடைக்காது, செண்பக பிறவி கிடைக்காது அப்படின்னு அவராக முடிவு பண்ணிட்டு ஐந்தாவதாக ஒரு பிறவி கேட்குறாரு. புதர் பிறவி. என்ன பிறவி? புதர் அப்படிங்கிற பிறவி கேட்குறாரு. அப்போ திருவேங்கடமலை 7 மலை தாண்டி தான் போகணும்னு தெரியும், அங்கே நிறைய புதர்கள் இருக்கும், காடுகளில் புதர்கள் இருக்கும். அந்த புதர் பிறவி கேட்குறாரு பாரு. எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடக்கோன் தம்பமாய் நிற்கும் தவமுடையேன். தம்பம்னா புதர். தம்பமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே. எனக்கு அந்த தவத்தை கொடுப்பியா, நான் என்றைக்குமே என்னவா இருக்கணும், உன்னுடைய மலையில் ஒரு புதராக தம்பமாக நிற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுப்பியான்னு கேட்குறாரு. அப்போ எல்லா உலகுக்கும் தலைவனான பெருமானை உன்னுடைய அழகி இந்த திருமலையில் தம்பமாக நின்னா போதும், எனக்கு வேறு எந்த பிறவியும் வேண்டாம், ஒரு புதராக நான் இருக்கட்டுமான்னு வென்றாரு. திரும்ப யோசிக்கிறாரு. அதுபோல் நம்ம புதராக இருந்தால் வெறும் முள்செடியாக இருக்கிறது யாராவதுக்கு பயனா, எந்த மக்களுக்கும் பயன்படாமல் நான் போயிடுவேன். அதனால் எனக்கு என்ன வேண்டாம், இந்த பிறவி வேண்டாம், புதர் பிறவி வேண்டான்னாச்சு. எத்தனாவது பிறவி இது? ஐந்தாவது பிறவி. புதர் பிறவி வேண்டான்னு சொல்லிட்டு ஆறாவது ஒரு பிறவி கேட்குறாரு. அதுதான் சிகரம், மலை. சிகரம்னு என்ன குட்டி? மலை. அப்போ மலையாக பெருமாளை பார்க்கணுன்னு எத்தனை மலை ஏறி இறங்கணும்? 7 மலை ஏறி இறங்கணும் இல்லையா. அப்போ அதில் ஒரு மலையாக, ஒரு சிகரமாக நான் மாறட்டுமா, எனக்கு அந்த பிறவி கொடுப்பியான பெருமாளை வேண்டி பாட்டு
பாடுறாரு பாரு. தென்னவன வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அன்னைய பொற்கடவா அருந்தவத்தன் ஆவேனே. உன்னுடைய அந்த சிகரங்கள்ல அந்த மலையில் ஒரு மலையான ஆகிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மலையை தாண்டி போனால் அடுத்தது பெருமாளை பார்க்கலாம். அப்போது அடையாளமாக உன்னை காண வரக்கூடிய அடியவர்களுக்கு நான் ஒரு அடையாளமாக ஆகிக்கொள்ளட்டுமா, ஒரு மலையாக நான் மாறிக்கிட்டுமா, ஒரு சிகரமாக நான் மாறிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு பிறவி கேட்குறாரு. திரும்ப யோசிக்கிறாரு, மலையாக இருந்தால் நான் பெருசாக பயன்பட மாட்டேனே, அடியவருக்கு நான் பெருசாக பயன்பட மாட்டேன், அதனால் எனக்கு இந்த பிறவி வேண்டாம்ப்பா. என்ன பிறவி வேண்டாம்? சிகர பிறவி வேண்டான்னு சொல்லிட்டு 7ஆவதாக ஒரு பிறவி கேட்குறாரு, காட்டாறு. என்ன பிறவி? காட்டாறு. நீர்நிலையா? காட்டாறு பெரிய நீர்நிலைகள் இருக்கும் இல்லையா மலைகளில், அப்போ அந்த காட்டாறு பிறவி கேட்குறாரு பாரு. தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையேன் ஆவேனே. அப்போ காணாறு, காணா படிச்சிருப்போம், காணா காடு, அப்போ காணாறுன்னா காட்டாறு இல்லையா. அப்போ உன்னுடைய திருவேங்கட மலை மேல் நான் காட்டாரா, ஒரு நீர்நிலையா, பெரிய நீர்நிலையா நான் மாறிட்டுமா, அந்த வாய்ப்பு எனக்கு கொடுப்பியா பெருமாளைன்னு பெருமாளை பார்த்து வென்றாரு. அப்போது நான் காட்டாரா அப்படி அது போல் நீர்நிலையாக இருந்தேன் அப்படின்னா உன்னுடைய குடமுழுக்குக்கு, பெருமாளுக்கான குடமுழுக்கு பண்ணுவாங்க இல்லையா, நீர் வேணும் இல்லையா, அப்போ அந்த நீருக்கும் நான் பயன்படுவேன், உன்னை காண வரக்கூடிய அடியவர்களுக்கு தாகம் தீர்க்கவும் நான் பயன்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிறவி கேட்குறாரு? காட்டாறு பிறவி கேட்குறாரு, நீர்நிலை பிறவி கேட்குறாரு. அப்போ யோசிக்கிறாரு, காட்டாராக இருந்தால் வெள்ளம் வந்தால் அடிச்சுட்டு போயிடும், உன்னை பார்க்க வரக்கூடிய அடியவர்கள் உன்னை காண வர முடியாமல் போயிடும், என்னால் பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சரி காட்டாறு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிறவி கேட்குறாரு. அதுதான் வழி, பாதை, வழி பிறவி கேட்கிறாரு. சோலை திருவேங்கட மலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே. நெறி, நெறின்னு என்ன குட்டி, உன்னை ஒரு நெறிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நெறினா வழிப்படுத்துதல், நெறினதே வழி. அப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நிறைய போக்குவரத்து வசதிகள், போக்குவரத்து சாதனங்கள் நிறைய இருக்கு. அப்போ இவருடைய ஆழ்வார் காலத்தில் போக்குவரத்து வசதியெல்லாம் அந்த அளவு கிடையாது. கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. அப்போ பெருமாள் நீ திருவேங்கட மலைக்கு திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா பாதை, நடந்து போகக்கூடிய வழிகள், அதை நடந்து தான் போக முடியும். அப்போ நிறைய வழிகள் இருக்கும், ஒவ்வொரு ஊர் மக்கள் ஒவ்வொரு வழியில் போவாங்க, நடந்து தான் போய் பெருமாளை பார்க்கணும். அப்போது அதில் ஒரு வழியான மாறிக்கிட்டுமான்னு ஃபஸ்ட்டு கேட்பார். நான் ஒரு பாதையாக மாறட்டுமா, நடந்து வரக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு பாதையாக மாறிக்கிட்டுமா, அந்த மலையில் ஒரு வழியாக மாறட்டுமான்னு வழிப்பிறவி எனக்கு கொடுப்பியா, நான் தடமாக இருந்து மக்கள் என்னை மிதிச்சுட்டு போகட்டும், உன்னை பார்க்கட்டும், எனக்கு அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வழிப்பிறவி கேட்குறாரு. திரும்பவும் வழிப்பிறவியாக இருந்தால், ஏன்னா நிறைய வழிகள் இருக்கும் பெருமாளை காண வரக்கு, 7 மலையில் நிறைய வழிகள் இருக்கும், நான் ஒரு வழியாக இருந்தால் என்னை மிதிக்காமல் வேறு வழியில் போயிட்டாங்கன்னா, மக்கள் வேறு வழியில் போய் உன்னை பார்க்க வந்துட்டாங்க, அப்போ நான் வழியே எடுத்த பையன் என்ன ஆயிரும், வீணா போயிடும், அதனால வழி பிறவியும் வேண்டான்ட்டு சொல்லிட்டே 9ஆவதா ஒரு பிறவி கேட்குறாரு. அதுதான் படிப்பிறவி. என்ன பிறவி? படி, வாசற்படி. பாட்டு பாரு. அடியவரம் வானவரம் அரம்பையரம் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எவ்வளோ ஒரு அழகான வரி. இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய அனைத்து வாசற்படியின் பெயர் குலசேகரப்படி. காரணம் இந்த பாடல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய வாசற்படியாக நான் இருக்க வேண்டும்னு வேண்டாரு. என்ன கேட்குறாரு? பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய படிப்பிறவி. ஏன்னா படியாக இருந்தால் எப்படி, பெருமாள் கோயிலில் முன்னாடி வாசப்படி இங்கே நிற்கிறாங்க, நீ முன்னாடி படியாக இருக்க, படி மேலே கொண்டிருக்க, பெருமாளுடைய வாயையும் பார்க்கலாம், பாதத்தையும் பார்க்கலாம் இல்லையா. அடியவர்க்கு அழகு பாதத்தை தொட்டு வணங்குவது. அப்போ அந்த பெருமாள் கோயிலில் படியாக இருக்கணும், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுப்பியா பெருமாளே, எனக்கு படிப்பிறவி கொடுப்பியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, படிப்பிறவி கேட்குறாரு. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு பிறவி கேட்குறாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து வாசற்படி, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய வாசப்படியின் பெயர் என்ன குட்டி, குலசேகரப்படி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து யோசிக்கிறாரு. 10ஆவது பாரு. ஏதேனும் ஆதல். அதாவது நான் இப்படி இந்த பிறவி தான் வேணும், அந்த பிறவி தான் வேணும்னு கேட்கறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நீயே என்ன பண்ண பெருமாளை, ஏதாவது ஒரு பிறவி எனக்கு கொடு. ஏதேனும் ஆதல். 10ஆவது பாட்டு பாரு. செண்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. எது வேணாம், எந்த பிறவி வேணாம், உன்னோட இஷ்டம்பா பெருமாளே, நீ பார்த்து எந்த பிறவி அருள்னாலும் என்னதான் எனக்கு சம்மதம் தான், நீ எந்த பிறவி கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு 10ஆவது அழகாக எந்த பிறவி வேணா கொடுன்னு சொல்லிட்டு வென்றாரு. இது போல 10 பாசுரங்களை அழகாக தன்னுடைய பக்தியின் வெளிப்பாடாக குலசேகர ஆழ்வார் அருளியுள்ளார். ஒரு நாட்டினுடைய அரசராக இருந்து அரச பதவியை துறந்து, அரச வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு அரச பதவியை துறந்து என்ன பெருமாளுக்காக, பெருமாள் மீது கொண்ட பக்தியின் காரணமாக, பக்தியின் வெளிப்பாடாக அழகாக என்ன பாடியிருக்காரு,
திருவேங்கட மலை தொடர்பு வேண்டல்னு சொல்லிட்டு அழகா பெருமாள் திருமொழி பாடல் பாடியிருக்காரு. இந்த பாடல் மூலமாக அவருடைய பக்தியினுடைய அளவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது போல் கடவுள் மேலே பக்தி இருக்கும்போது கண்டிப்பாக மனது என்ன பண்ணாது, தவறு அப்படிங்கிற ஒரு செயலுக்கு மனது தூண்டப்படாது. அதனால் எழுதப்பட்டதான் இந்த பக்தி இலக்கியங்கள். அதற்காகத்தான் எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது கடவுளை வேண்டும் இல்லையா? அப்போ அந்த கடவுளை வேணும் அப்படின்னா என்ன, உனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம தப்பு பண்ண மாட்டோம், நல்ல முறைக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனிதர்களுடைய மனதில் பக்தி குறையும் போது பக்தியை நிறைவு செய்வதற்காக எழுதப்பட்ட இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள். அப்போ பக்தி இலக்கியத்தில் குலசேகர ஆழ்வார் எழுதிய பெருமாள் திருமொழிங்கிற பாடல் பார்த்தோம். அந்த 10 பிறவி வரிசையை ஞாபகிச்சுங்க. நாரை, மீன், தங்கவட்டில், செண்பகம், புதர், சிகரம், காட்டாறு, வழி, படி, ஏதேனும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அழகாக தன்னுடைய பக்தியின் வெளிப்பாடாக 10 பிறவியை வேண்டி இதோட பாடலை முடிக்கிறாரு. நன்றி, வணக்கம்.